படத்துல நல்லா பண்ணணும், நிறைய சாங்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும், ஹீரோயின் அப்படி பண்ணணும்னு ஆசையோடு தான் வருவோம். ஃபீல்டுக்கு வரும்போது நம்ம பெரிய ஹீரோயின் ஆயிடுவோங்கிற நம்பிக்கையில தான் வருவோம். ஆனா அந்த அமையறது எல்லாமே மறுபடியும் லக்கு, அது அந்த பிளெஸிங்ஸ். நம்ம நம்ம என்ன சொல்ல, நம்மளும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதெல்லாம் இல்லை, சீரியல்ஸ் பண்றோன்னும் போது நிறைய பேர் வந்து சீரியல் ஆக்டரா சொல்றவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. சீரியல்ஸ் பண்ண என்னன்னா ரிஜெக்டட் பீசஸ் தான் சீரியல்ஸ்ல பண்ணுவாங்கங்கிற ஒரு, சினிமால வராதவங்க தான் சீரியலுக்கு போவாங்கங்கிற ஒரு சின்ன இருந்தது. பட் இப்போ அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு இதுல இருந்து அப்பவும் நல்லா பண்ணணும். என்ன எங்க அம்மா சொல்லுவாங்க, என்ன ஒரு சீன் வந்து வாழ்க்கையில ஒரு வாட்டி தான் வரும் உனக்கு. நீ ஆயிரக்கணக்கில் சீன்ஸ் பண்ணலாம், ஆனா இது சேம் சீன் இட் ஒன்ட் ரிப்பீட். நீ என்ன பண்ணுவே அதுதான் உனக்கு வாழ்க்கை. அந்த சீன் தான் பெஸ்டா பண்ணிடணும். நாளைக்கு பாத்துக்கலாங்கிறதெல்லாம் முடியாது. அந்த அந்த ஸ்பாட்ல உனக்கு கொடுத்த சீன் பண்ணிடு, என்னால எவ்வளவு முடியுமா. ஸோ அது மாதிரி தான் நான் யோசிச்சு எல்லாமே ஸ்பெஷல் மூவ் தான், எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் நினைச்சு வந்தேன். ஆனால் பேர் வந்து நான் அகிலாண்டேஸ்வரிக்கு வந்து நான் என்ஜாய் பண்ண ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, நிஜமாவே ஒரு தேவதை, நிஜமாவே ஒரு அப்படி சொல்லும் போது எஸ், நான் ஃபேம்காக தானே வந்தோம். ஸோ அந்த ஃபேம் கிடைக்கும் போது அந்த ஒரு இது இருக்குல்ல, அதுதான். அதனால்தான் எனக்கு பயோல கூட அகிலாண்டேஸ்வரி தான் இருக்கும். ஸோ ஐ எம் ஹாப்பி.